என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குறிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இது நிறைய பேருக்கு தேவைப்படாது. பணம் கையில் கொஞ்சம் வச்சுருக்கிறோம், அதை பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களுக்காக ஒரு வீடியோ இது. ஸோ பணம் கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் அதை எஃப்டி போடலாம், அல்லது எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரெண்டு வகையான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க கார்ப்பரேட்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க, அது ஒரு வகையான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பணத்தை வாங்கி அவங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க, தனியாருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்டுக்கெல்லாம் பேர் கில்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஈவன் பேங்க் எஃப்டியை விட இது சேஃப்டி அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் கடனாக கொடுக்குறோம். இது ஒன்று. இதுக்கு நடுவில் அது எதனால் கில்ட் ஃபண்டுன்னு பேர் வந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட்டு. அது இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் எடுத்து போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா கில்ட் மீனிங் அப்படின்னு அடித்தேன் கூகுளில். இப்போ கில்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எ தின் கவரிங் ஆஃப் கோல்டு, ஒன்றன் மீதான மெல்லிய பொன் பூச்சு, தங்கமுலாம் அல்லது பொன் மெருகு. இப்போ சில கல்யாண பத்திரிகைலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கோல்டன் ஒரு அரவுண்ட் த கார்னர் இருக்கும். அப்புறம் யோசனை பண்ணால் கோல்டுக்கும் கவர்மெண்ட் பாண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் போய் படித்து பார்த்தேன். அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காலத்தில் யூகே கவர்மெண்ட், லண்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸு செல் பண்ணாங்க. அப்போல்லாம் இப்போ மாதிரி எல்லாம் டிஜிட்டல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் தான். அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் பாண்டு கொடுக்கும்போது அந்த பாண்டு ஒரு பேப்பரில் இருக்கும். அந்த பேப்பருடைய ஆலரம் சுற்றில ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு இது இருந்தது. ஸோ அதிலிருந்து அதாவது கவர்மெண்ட்டுனா ஒரு தங்கம் மாதிரி அப்படிங்கிற ஒரு மீனிங்காக பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து இந்த கவர்மெண்ட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிங்கள் கில்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட் இன்றைக்கி தான் எனக்கு கிளாரிஃபை ஆச்சு. ஸோ கில்ட் ஃபண்டுன்னா என்னென்னா the fund that is investing their money only in government securities. அது கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்னே சொல்லிட்டு போகலாமே, ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. இந்தியாவில் கவர்மெண்ட்டில் நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக கடன் கொடுக்கலாம். அதுக்கு பேர் ஜிசெக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜிசெக். இப்போது உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்ததை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா HNI கிளைண்ட்டாக இருக்கிறவங்களாம், நிறைய பணம் வச்சுக்கிறவங்களாம் பேங்க்கில் எஃப்டி போட மாட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட். கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் பெரும்பாலும் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் லோன் கொடுக்க போகிறாங்க, அந்த ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ரிட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் எஃப்டியும் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் கூடவே கூட இருக்கும், இல்லைங்களா? ஸோ எதனால் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் கொஞ்சம் கூட இருக்குன்னா, நீங்கள் டக்குன்னு வெளியே வரணும்னா அதில் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. யாரோ ஒரு நபர் பெரும் செல்வந்தர் ஒரு 100 கோடி ரூபாய் வச்சுருக்கிறாரு. அந்த 100 கோடி ரூபாய் அவர் பேங்க்கில் எப்படி போட்டார்னா என்ன நடக்குனாக்கா அவருக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுப்போமே. அவர் 7 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அந்த 7 கோடி ரூபாய் இவருடைய வருமானமாக கணக்கில் எடுத்துக்கின்னு இவரை வருமான வரி கட்டணும். அந்த வருமான வரி அப்படின்றது என்ன நடக்கும்னாக்கா 5 கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வருமானம் இருந்தால் உங்களுடைய வருமான வரி சதவீதம் கிட்டத்தட்ட 42%. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதில் 42% நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இது பெரும் செல்வந்தர்களை விட்டுருங்க. ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்துடுவாங்க. அப்படி வந்தால் கூட அவங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கு அவங்க 30% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் இந்த பேங்க்கில் எஃப்டி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தால், கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் அந்த அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. யாருக்குறைய எஃப்டி ரிட்டர்ன் தான் கவர்மெண்ட்லேருந்து வந்துடும். அந்த பணம் நமக்கு திருப்பி கொடுத்துட போகிறாங்க. நம்ம ரிட்டர்ன் சேமாக இருக்கும், ஆர் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கும். ஆனால் இது திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இது வருமான வரியில் வராது, இது கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். நீங்கள் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி 3 வருஷம் கழிச்சு அதை நீங்கள் ரிடீம் பண்ணிங்கனால் எஃப்டியில் வர அதே இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஆனால் இது வருமான வரியில் வராது, கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். ஸோ நீங்கள் 3 வருஷம் நீங்கள் வச்சுருந்து விற்றீங்கனால் உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார்
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். அதை வச்சு பார்க்கும்போது அங்கே 30% டேக்ஸ் வருது, இங்கே ஒரு 3% கூட வராது. ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் டேக்ஸ். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா அந்த டேக்ஸ் பெனிஃபிட். ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. ஏன் இப்போ கிடையாதுன்னா அதை எடுத்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கனாலும் அதில் வர வருமானத்துக்கு நீங்கள் வந்து வருமான வரி தான் கட்டணும், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து ஏர்லியர் வந்து நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த மினிமம் டிக்கெட் சைஸே 10 லட்சம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. இப்போ ஆர்பிஐலாம் வந்து ரீட்டைல் பீப்புளெலாம் நிறைய பேர் முதலீடு பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லிட்டு அந்த த்ரெஷ்ஹோல்டாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சின்ன சின்ன தொகை இருந்தால் கூட பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனால், டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கனால், அதை நாளைக்கு பின்னிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதை விற்கணும்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டம், லிக்விடிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதே நீங்கள் கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போனீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எனி டைம் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு அந்த லிக்விடிட்டி பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து அடுத்தது. சரி, இப்போது டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நேரடியாக முதலீடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போகலாம். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இன்றைக்கி தேதிக்கு ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, அதை எஃப்டி போடலாமா கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் தான் சொல்லுவேன். நான் ஒரு உதாரணத்துக்கு லாஸ்ட் 1 இயர் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்கள். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் 9.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ்பிஐ மேக்னம் ஃபண்டு 9.2% கொடுத்துருக்குது. டிஎஸ்பி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு 10.7% கொடுத்துருக்குது. ஸோ ஏறக்குறைய எல்லா ஃபண்டுமே வந்து 9% 10%ன்ற லெவலில் கொடுத்துருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்ததை விட ஒரு 0.5% 1% கூடுதலான ரிட்டர்ன் வந்து இந்த கில்ட் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்குது. இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது, கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த 1 வருஷம் அல்லது 2 வருஷத்தில் வட்டி விகிதங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரியாக பண்ண விரும்பலை, இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால் நான் டைரெக்டாக சொல்லிடுறேன், ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கல. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் இப்போ பணம் போட்டிங்கனால் அவங்க வந்து உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த 7% மட்டும்தான் வரும். அந்த 7%க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த 7% கீழமும் வராது. அந்த 7% உங்களுக்கு கேரண்டியாக வந்துடும். ஆனால் நீங்கள் பாண்டில் முதலீடு பண்ணிங்கனால், சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ இண்டிகேட்டிவ் வந்து ஒரு 7% வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு அந்த பாண்டை நீங்கள் விற்கும்போது அல்லது அந்த கில்ட் ஃபண்டை நீங்கள் ரிடம்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 7%க்கு மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது 7% கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ 7%க்கு மேலே உங்களுக்கு வரும்னு சொன்னால் எக்கானமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும். எக்கானமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால் இந்த பாண்டோட விலை அதிகமாகும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. அதில் ரொம்ப விவரமாக பேசியிருந்தேன். அதே போல் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கானமியில் அதிகமாகிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற 7% அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ எஃப்டிலனா உங்களுக்கு 7%னா உங்களுக்கு கண்டிப்பாக 7% தான், மேலேயும் கிடையாது கீழவும் கிடையாது. ஆனால் பாண்டில் போட்டிங்கன்னா 7% கிடைக்கும். 7%க்கு மேலேயும் கிடைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுனால், அதோட குறைவாகவும் கிடைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுச்சுன்னா. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்குவதற்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமெரிக்காவில் வந்து 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது. அதுக்கப்புறம் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 9% போச்சு. அதனால் கண்டினியூஸாக பல தடவை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக நடந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் இந்த வருஷம் 3 தடவையும், அடுத்த வருஷம் 4 தடவையும், அதுக்கு அடுத்த வருஷம் 2 தடவையும் 9 தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் குறைப்போம். ஒரு தடவை 0.25% குறைச்சா கூட கிட்டத்தட்ட 2.5-2.5% அடுத்த 2 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிரும். யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுனால் கண்டிப்பாக இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். அதனால் இந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து பணத்தை எஃப்டியில் போடுறதுக்கு பதில் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக எஃப்டியை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு. இப்போ என்ஆர்ஐஸ் இருக்கிறாங்க, நானும் வந்து ஒரு என்ஆர்ஐ தான். ஸோ என்ஆர்ஐயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸில் இங்கே எப்படி கில்ட் ஃபண்ட் இருக்கோ அங்கே வந்து சில எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு பேர் வந்து டிஎல்டி. அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வாங்கி அவங்க வந்து யூஎஸில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அங்கே வந்து ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்லுவாங்க,
யூஎஸ் ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த யூஎஸ் 20 இயர் பாண்டில் தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதனால் இந்த யூஎஸில் 20 இயர் பாண்டுக்கு என்ன ரிட்டர்ன் வருதோ அந்த ரிட்டர்ன் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அந்த ரிட்டர்ன் வந்து இப்போதைக்கு ஒரு 4.3-4.4% இருக்குது. ஸோ யூஎஸ் டாலரில் 4.3-4.4%ங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன். அது வந்து ஒன்று. ரெண்டாவது, அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறையும் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த 4.3-4.4% இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும், ப்ளஸ் ஒரு அப்ரிசியேஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால பாண்டோட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டிஎல்டி அப்படிங்கிற பாண்டு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட $93 ட்ரேட் நடக்குது. ஸோ இந்த டிஎல்டி இடிஎஃப் அவங்க நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஜூன் மாதமே அது $100 மேலே போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ யோசனை பண்ணி பாருங்கள், இது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு 3 மாதம் தான். 3 மாதத்தில் 93லேருந்து 100 போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்மனா கிட்டத்தட்ட 7%. ஒரு 3 மாதத்தில் 7% அப்ரிஷியேட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த 4.3-4.4% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அப்போனா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்றதை யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அந்த $100 மேலே போகும்னு சொல்லிட்டு $100 கால் ஆப்ஷனை பை பண்ணுறாங்க. நீங்கள் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். டிஎல்டியை வந்து $93 வாங்கிட்டு நீங்கள் $100 கால் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா ஒன்று ஜூன் மாதத்துக்குள்ளே $100 மேலே போகணும். போச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா நீங்கள் 93 வாங்குறீங்க, 3 மாதத்தில் 100 போகுது, ப்ளஸ் அந்த ஒரு ப்ரீமியம். அந்த $100 காலை வந்து நான் ₹1 செல் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பணமும் நமக்கு வந்துடும். அப்படி போகலைன்னு வச்சிங்களேன், நமக்கு எப்படி இருந்தாலும் இது வந்து நம்ம பாண்டு தான், நமக்கு அந்த 4.3-4.4% இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த கால் ஆப்ஷன் செல் பண்ண காசு நமக்கு ஃப்ரீ. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கவர்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து கவர்டு கால் அப்படிங்கிறது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் இந்த இதுக்கெல்லாம் பாண்டுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் யூஎஸில் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் 92.75 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த டிஎல்டி $100 காலில் மார்ச் மாதத்துக்கு செல் பண்ணியிருந்தேன் 50 சென்ட்டுக்கு. அது மார்ச் மாதத்துக்குள்ளார அது $100 மேலே போகலை. அந்த 50 காசு எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ 0.5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்னு. ப்ளஸ் இப்போ நான் ஜூன் மாதத்துக்கு திரும்ப செல் பண்ணியிருக்கிறேன். ப்ரைஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்குள்ளே $100 மேலே போகலைன்னா அந்த காசு நமக்கு ஃப்ரீ ஆகிடும். திரும்ப செப்டம்பர் மாதத்துக்கு அங்கே வந்து எவ்ரி குவார்ட்டர் ட்ரேட் நடக்கும். நம்ம இந்தியாவில் வந்து எவ்ரி மந்த் ட்ரேட் நடக்குது ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸு. அங்கே யூஎஸில் வந்து எவ்ரி குவார்ட்டர். நான் போட்டிருக்கிற பணத்துக்கு 4.3-4.4% கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, இது வந்து அப்சல்யூட்லி ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மூணாவது, இந்த கவர்டு கால்லேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.3-4.4% ப்ளஸ் ஒரு 2% போது ஒரு 6.3-6.4% இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 6%, 6.5% வந்து யூஎஸ் டாலரில் கிடைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து இந்தியர்களுக்கு பயன்படாது. இது வந்து என்ஆர்ஐஸ்க்கு மட்டும்தான் பயன்படும். அதனால் இப்போதைக்கு என்னுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்தியராக இருந்தால் எஃப்டியில் போகிறதுக்கு பதில் கில்ட் ஃபண்ட்ஸில் போடலாம். என்ஆர்ஐயாக இருந்தால் நீங்கள் டிஎல்டியில் முதலீடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கால் ஆப்ஷனும் செல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.